ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. அடியன் ஜெய ஸ்ரீ சதகிருஷ்ணா எல்லா பகவத்தாளுக்கும் அடியனோட நமஸ்காரம். இப்போ வர 10 கிளாஸஸா கான்சனன்ஸ் பத்தி கத்துட்டு இருக்கோம், வவல்ஸ் பத்தி கத்துட்டு இருக்கோம். we have finished. என் வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கா? அடியன் இல்ல, அடியன் வந்து இயர்ஃபோன்ஸ்ல இருக்கேன். அடியனுக்கு கரெக்டா இருக்கு. அடியன் நீங்க வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, ஃபீபிளா இருக்கு அப்படின்னா. அடியன் அதுதான் வேற ஆப்ஷன் இல்லை. சொந்தமா எஃப்சிசில 2-3 நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன் கொஞ்சம் உறக்கமா பேசுறதுக்கு. ஸோ போன few classes we have finished our consonants and vowels. ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு let's see how much we can remember. Basically சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஏதாவது கத்துக்கணும்னா இந்த vowels and consonants தான். இது வந்து பர்ஃபெக்டா வந்துடுதுன்னா இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. வேர்ட்ஸ் வந்து தன்னாலேயே மெதுவா நீங்க பிக்கப் பண்ணிட்டுருவேன். ஆனா எப்படி எழுதுறது, எப்படி அதை படிக்கிறது, அதோட ப்ரொனவுன்சியேஷன் எங்கேருந்து வருது, அது கரெக்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதுதான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கத்துக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். எல்லாருமே, பசங்களும் ஆட்டம், யாரு வேணாலும் ஆட்டம், கொஞ்சம் எஃபர்ட் இதுல தான். திஸ் இஸ் இட். இதுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஸோ vowels வந்து we had already seen right in the beginning. எவ்வளவு vowels இருக்கு, எவ்வளவு கான்சனன்ட்ஸ் இருக்கு, இந்த நம்பர்ஸ் எல்லாம் அடியன் ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஆல் ஆஃப் திஸ். எங்கேருந்து உற்பத்தமாறுது, தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் we have discussed many times in class. கண்டிப்பா ஒரு தடவை அப்பப்போ அந்த டேபிள்ல போய் பார்த்துக்கோங்க. உங்க வர்க்கா டேபிள் எப்படி இருக்கும், எங்கேருந்து அது உற்பத்தமாறுது, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா. So let's have a quick revision session of vowels. Vowels: a, hrasvam or short, a, दीर्घम. அதே மாதிரி இ, hrasva or short, e, long. u, u, r, r, l, a, I, o, au. இதனாலும் always தீர்க்கம், இதுக்கு ஷார்ட் கிடையாது. aha. And aha are not vowels. They are representatives of the anuswara, which is the dot, and the visarga, which is in the 2 dots in the side. அதனால இது ரெண்டும் vowels கிடையாது. ஆனா vowels ஓட ஆட் பண்ணுவோம். So vowels எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, you can say there are 13 vowels and 2 plus 2 அப்படின்னு போட்டா, that means you're including and aha. 13 vowels இருக்கு. சரி, so there were some questions that are there in book. யாருக்கெல்லாம் இருக்கோ bookல வந்து இந்த questions இருக்கும். So let's quickly go through the questions. Question கேக்குறேன், any one of you can volunteer to answer these questions and we can pick your name. Okay, so this is a quiz. யாரு வேணாலும் உங்க பேரை volunteer பண்ணுங்க to answer these questions. Or mommy can call once you volunteer your name for answering these. Okay, first question: how many vowels are there? Can I tell the answer? சொல்லுங்க பிரகதி, சொல்லுங்க. How many vowels are there? அடியேன் 13 vowels இருக்கு. 13 vowels இருக்கு. அதுல +2 அப்படினு ஆட் பண்ணிடுங்க. and ahக்கு +2. So 13 + 2 அப்படினு தான் எழுதணும். அடியேன் சமம். அடுத்தது, how many short vowels are there? What are they?
அடி Shall I say? சொல்லுங்களே. 5 5. Okay. What are they? a e u r l. Uttamam. A, E, U, R, L. Uttamam. 5 short vowels. Uttamam. And ask me, how many long vowels are there? What are they? அடியே அமிர்தா நான் சொல்லட்டுமா அடியே சொல்லுங்களே. அடியே ஆ இ உ ரு ஐ A, ஏ ஐ O, ஓ O, Au. இதெல்லாம் always தீர்க்கம். So there are always long vowels. So எவ்வளவு நீங்க படிச்சீங்க? நம்பர் என்ன? How many are there? 8. A, E, U, R. இது 4 and then complex vowels 4. A, I, O, Au 4. So in total there are 8 long vowels. And next question. What is called Anuswara? Anyone knows the answer? What is Anuswara? அடியே சொல்லுங்க. அடியே அனுஸ்வரா the dot the Anuswara. The dot on top of the vowel. Tamam. அடுத்த question. Correct. Exactly. Next, what is called Visarga? Aha. 2 dots. Aha. Aha. Correct. Visarga. 2 dots next to any vowel is Visarga. The and aha can only be used with vowels. They cannot be used with consonants. Pure consonants oda use panna mudiyadhu. Vowel oda mattum da use panna mudiyum. Okay. So actually I gave the answer to the next question. But someone can answer it. How can we use Anuswara and Visarga? How can we use Anuswara and Visarga? சொல்லுங்க. Anuswara and Visarga can be used only with vowels and சொல்றேன் ஆனா அது அப்படி எப்படி வருது எனக்கு புரியல. இன்னைக்கு we will cover how that is coming. Now I'll address it. சரியா? இப்போதைக்கு you should know that Anuswara and Visarga can only be used with vowels. Okay. தன்யவாத். அடியே எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அடியே எப்படி பியூர் கான்சனன்ட்ஸோட யூஸ் பண்ண முடியாது? எப்படி பியூர் கான்சனன்ட்ஸோட யூஸ் பண்ண முடியாது? அடியன் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். Later on in the class I'll explain both these Anuswara and Visarga related questions. சரியா? Okay. So I am hoping that vowels are clear. எல்லாரும் கண்டிப்பா practice பண்ணுங்க. It's very important. In the stage la da Sanskrit is going to be a make or break. If you can clear understanding how to write letters, how to read letters, இதுக்கப்புறம் சுலபம். பிரச்சனையே இல்ல. It will be extremely easy for everybody. This stage of learning how to write the letters and how to write different types of joint letters is the only time we have to struggle. இதுல மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு எல்லாருமே everyday practice பண்ணுங்க. You guys will all be successful. சரி, அடுத்தது we discussed the consonants. Consonantsல ஒரு brief introduction கொடுக்கிறேன், then let's go to the quiz.
அஞ்சு வர்காஸ் இருக்கு. and வர்கீய வியஞ்சனானி இत्युक्ते வர்க்கத்துல இருக்கிற வியஞ்சனானி 25. எப்படி? இந்த க வர்க்க, ச வர்க்க, ட வர்க்க, த வர்க்க, ப வர்க்க. க ச ட த ப. That's the first 5 letters of the Vargiya Vyanjanani. Ka, cha, ta, ta, pa vargasla சேத்தேல்னா 25. Okay. Adula first 2 columns are hard consonants always. So ka, kha, cha, cha, ta, tha, ta, tha, pa, pha will be hard consonants in the Vargiya Vyanjanani. And the rest of these 3 are soft consonants. In the rest 3 columns of the Vargiya Vyanjanani are soft consonants. Soft consonants la last column is nasal. Next, so this is the Vargiya Vyanjanani. Vargiya Vyanjanani la vande we have ya, ra, la, va, which are also semi vowels, and sha, sha, sa, ha. These are the Ushmana Varnaha. Adala sha, sha, sa are hard consonants. La, it's a la, sha, nya. These are special consonants. So joint letters la vande these are written differently. So we have included sha and nya. There are other joint letters. We will get to it later in the course. And in the la ரொம்ப விரளமா யூஸ் பண்றா, but you can include it here. So there are 33 plus 3 consonants in the Sanskrit language. Pragati, that last question of joint letters, we'll address it in a little bit. Okay. So we discussed this table quite a bit. Everyone should know where each of these vargas originate from. And in the Yeppum Padichalu, in the picture and ஞாபகம் வெச்சுக்கோங்க, how each letter originates. This will help your pronunciation a lot. Seri, let's discuss some of the questions. Again, பேர் போட்டுடுங்க. மாமி நீங்க பேர் கூப்பிடுறீங்களா அப்போ? அவா So first question, how many consonants are there? Can I tell, madam? சொல்லுங்க. 25. 25 Vargiya Vyanjanani. Vargiya Vyanjanani இன்னும் இருக்கு. So for example 25 இங்க ம வரைக்கும். Okay. அடியே. So மக்கு அப்புறம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வந்துடுது? So the answer is இங்க எழுதி இருக்கு பாருங்க, 33 which is still her, and plus 3 in the la, ksha, nya சேர்த்தா. So in total there are 33 plus 3 அப்படினே எழுதலாம். அடியேன். That many consonants are there. அடுத்த கேள்வி, how many hard consonants are there and what are they? அடியேன். சொல்லுங்க பிரச்சனை. அடியேன் வர்கீய வியஞ்சனானில லாஸ்ட் 3 letters hard consonants. Hard consonants will always be the first 2 columns la வந்து இருக்கிற letters in the Vargiya Vyanjanani, and then Ushmanala sha, sha, da. Can you read them? Can you read the hard consonants? Ka, cha, ta, ta, tha, ta, tha, pa, pha, sha, sha, sa, ksha. Ksha is included here, but it is not part of the consonants per se. It's a joint letter. So sa varaikku you have to remember. Yeah? So the first 2 always, ka, kha, cha, cha, ta, tha, ta, tha, pa, pha,
sh, sh, sa. These are the hard consonants. அடியேன். At the end. அடுத்தது, how many soft consonants are there and what are they? அமிர்தா நீங்க சொல்றீங்களா? அடியேன். Soft consonants டோட்டலாவா அடியேன்? முதல்ல எது சாஃப்ட் கான்சனன்ட்ஸ் ஜெனரலா எங்க பார்க்கலாம் கான்சனன்ட் டேபிள்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அடியேன். சொல்லுங்க. லாஸ்ட் வெரி குட். லாஸ்ட் 3 consonants. last 3 columns in the vargiya vyanjanani. So in the இது ஃபுல்லா all the way ma வரைக்கும் and then ya ra la va la. These are all soft consonants. So can you read out all the soft consonants? அடியேன். க gha na ja jha nya da dha na da dha na ba bha ma. Very good. எனக்கு டவுட் இருக்கு. முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் டாக்டர் கேட்டுக்கோங்க. யா ய ர ல வ and her. then Her also is a soft consonant. Her. அதுதான் டவுட் இருந்தது. அந்த வர்க்கிய வெஞ்சனானி முடிஞ்ச அப்புறமா எதெல்லாம் சாஃப்ட் கான்சனன்ட்ஸ்னு அடியனுக்கு சரியா புரியல அடியன். Okay. So semi-vowels are soft consonants. So we learnt that ya, ra, la, va are semi-vowels. All semi-vowels are soft consonants. Ushmana varnaha irukla, sha, sha, sa. அது hard consonant. So ushmana varna சேர்க்காதீங்க. வேற என்ன மிச்சம்? her தான் மிச்சம். So her is also a soft consonant. Okay. So basically hard consonants எதுன்னு தெரிஞ்சா மத்ததெல்லாம் soft consonants. So what is the hard consonant? Hard consonant is the first 2 letters of the first 2 columns of Vargiya Vyanjanani. So we got till pa, pha, and then Ushmana Varnaha, which is sha, sha, sa. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டேன்னா you should know everything else is a soft consonant. So இந்த ல அப்படியும் சேர்த்திருக்கா, but இந்த ல doesn't always feature inside the consonant table. So just keep in mind this number 21. அது 21 எழுதினா இந்த ல சேர்க்கணும். Okay. Okay, let's see what the next. Okay. Avargiya Vyanjananila, all, as Aryan just said, Avargiya Vyanjananila, all of the semi-vowels are soft consonants. In the sha, sha, sa, Ushmana Varnaha na choluva, or sibilants, English choluva, these 3 are hard consonants, and her is again a soft consonant. Practice பண்ணுங்க வந்துடும். If you just look at this, நான் சொல்றச்சே நீங்க mark பண்ணிட்டேல்னா, when you look at this table again, you will know which one is soft, which one is hard. I've said classes both in already this sollirukken, so you go back and view it again if you need more details. But இப்போதைக்கு mark பண்ணிக்கோங்க. Vargiya Vyanjananila first 2 columns are hard consonants. So this column and this column are hard consonants. மத்ததெல்லாம் soft inga. And inge is a pa kuda hard because it's part of Vargiya Vyanjanani. First 2 columns hard, less 3 are soft, and then all semi-vowels are soft. Her is a soft consonant, la is a soft consonant, and in the Ushmana Varnaha irukala, Shanti sha, Shanmukha sha, Saraswati sa, in the moonu hard consonants. These 3 are hard consonants. Mark பண்ணிக்கோங்க. It will be easy for you guys to follow then later. Anyway, உங்க புத்தகத்துல இது இருக்கும். So you can follow that. Okay.
அடியேன் அடியேன் எந்த புஸ்தகத்துல இருக்கும்? ஓ சுவாமியோட புஸ்தகம் இருக்கு. I hope everyone bought it. வாங்கலைன்னா we'll post details in the Telegram channel. You can reach out to Swami and buy the book. அடியேன் அடியேன் Sorry, question 4 and 5, I have actually not covered this in class. Why are ear-a-lover called semivowels and how are ear-a-lover formed? Idu rendu I have not covered in class. We will do that in the next class. Seriya, so you can skip these two questions for now. We'll go with next question. அடியேன் How ksha and nya are formed? Anyone knows the answer to this? அடியேன் 6th question. Skip 4 and 5 skip பண்ணிடுங்க. 6th question will answer now. How ksha அடியேன் நான் ஆன்சர் சொல்லட்டா? வேற யாருக்காவது சான்ஸ் கொடுக்கணும் பிரகதி. யாரும் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. சரியா? அடியேன் 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 சொல்லுங்க. க்ஷ வந்து க அண்ட் ஷ ஓட அண்ட் ஞ வந்து ந அண்ட் ய ஓட அடியேன். ய and j ஓட. உத்தமம். உத்தமம். This is j and nya. So ksha வந்து kakara plus sha, or in the ik plus sha, and nya வந்து jakara plus nya. ஓகே அடியேன். உத்தமம். கவலைப்படாதீங்க. If you get wrong answers also, it doesn't matter. This is just a revision session so that all of you are comfortable with the material. அடியேன் Okay. அடியேன் அடியேன் சொல்லுங்க. இந்த புஸ்தகம் சான்ஸ்கிரிட் புஸ்தகம் எங்க இருக்கு? நாங்க பெங்களூர்ல இருக்கேன் நானு. எங்க கிடைக்கும் அது இந்த சான்ஸ்கிரிட் புக்? Swami வந்து he even couriers the book. இன்னைக்கு வந்து we'll present all the material, all the information in the Telegram channel. You can reach out to him and he can send you the book. அடியேன் தேங்க்ஸ். அடியேன். சரி, அடுத்த கேள்வி. How many nasal letters are there? Anyone knows the answer? அடியேன் சர்வஜித் அடியேன். சொல்லுங்க. அடியேன் 5 letters இருக்கு அடியேன். 5 letters. உத்தமம். எந்த 5 letters சொல்ல முடியுமா? அடியேன் சொல்லுங்க. மா நா யா ஞா ஞா நா உத்தமம். நா உத்தமம். மா ம உத்தமம். Pronunciation perfect. அடியேன் தன்யஸ்மி. Dhanyasmi. And last question, what are special letters in consonants? Answer தெரியலனாலும் பரவாயில்ல, just volunteer. I'll help you with the answer. அடியேன் நான் ஆன்சர் ட்ரை பண்ணட்டா? பிரகதி நீங்களா? அடியேன் சரி, ட்ரை பண்ணுங்க. அடியேன் கான்சனன்ட்ஸ்ல ல க்ஷ த்ர ல ஸ்பெஷல் கான்சனன்ட்ஸ்னு நினைக்கிறேன். Yes. La ksha nya. அடியேன். உத்தமம். Okay. So quiz is over, but I think everyone should go back and இது திருப்பி இது review பண்ணுங்க, practice பண்ணுங்க. We have published many sheets in Telegram. It was prepared by one of the students of Swami's class இதுக்கு முன்னாடி, and it's an excellent sheet. அது கண்டிப்பா எல்லாரும் practice பண்ணுங்க. Hard consonants எது, soft consonants எது,
semi vowels edu, Ushmana Varnaha edu, special consonants eppadi, in the ksha, gnau, how it is formed. These are all small concepts but important ones for us to remember when we are studying the basics of the language. Seri. So I'm hoping that everyone is comfortable with what we have covered so far, because iniki we are going to cover some new material. And adukku munadi give you a quick on how, so quick review. So there are three kinds of letters, right? Idu nama paathutom. Vowels. Vowels la vandu we saw that there were 13 vowels and there are 2 extra ones. The 2 extras are and aha. Idu vandu it's not part of the vowels, but we have to add it with the vowels because they are only used with vowels. Panini kudutha peru ach illana swaraksharani appdinu sollalam. Aduthathu consonants. We have reviewed the consonants also. 33 vandu table la irukku. 34th is the la, and then we have 2 extra letters that we saw as representatives, ksha and nya. Then we have joint letters. Joint letters la enna irukku, vowel consonants and conjunct consonants. Vowel consonants na, when a consonant joins with a vowel, adukku peru vowel consonant. Aduthathu, when 2 consonants join together, adukku peru conjunct consonant. In the conjunct consonant, we have already seen 2 letters, sh and nya. Those are conjunct consonants. There are 2, what 2 joining there? 2 consonants. When the consonants erudunala, that is a conjunct consonant. But why did we add it with a consonant? Adukku oru special letter vandirukku. In our Aksharani la or special letter adukku kuduthirkom, so we just introduced it as a part of the consonants, but it is not, it will be a conjunct consonant. And so quiz la vandu or question is how many different types of joint letters are there. Vowel consonants is one type of joint letter, conjunct consonants is a second type of joint letter. So inniki vandu paaka poradhu the first type of joint letter, which is the vowel consonants, swara vyanjanani. So ipo yarukadu kelvi irukna ipo ketudungo, idukaprom let's watch how it is prepared. It's going to be different material. Ipo varaikum cover pannadula yarukadu kelvi iruka? அடியேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. அடியேன் ஸ்வர வியஞ்சனானி கு பிளஸ் அ மாதிரி இருக்குமா? எஸ், அதுதான் இப்ப பார்க்க போறோம். கு பிளஸ் அ. அடியேன் கு பிளஸ் அ அது அது அதுலேண்டா? ஆமா, அதேதான். அடியேன் धन्यवादः. धन्यवादः. After vandu a couple of people had some questions on and aha and how it's used with vowels. Adhu we will address it in the next slide itself. Vera edavadhu kelvi irundha kandipa ipo ketudungo. Adiyan oru question. kelungo. Vowel consonants அப்படினா நம்ம ரெண்டு vowels வந்து ஜாயின் பண்றது. கான்சன் கான்சனன்ட்ஸ்னா ரெண்டு கான்சனன்ட்ஸ் ஜாயின் பண்றது அப்படிதான்? இல்ல அப்படி இல்ல. கான்சன் கான்சனன்ட்ஸ் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க, ரெண்டு கான்சனன்ட்ஸ் ஜாயின் பண்ணது. வவல் கான்சனன்ட்னா ஒரு வவலும் ஒரு கான்சனன்ட், சாரி, ஒரு கான்சனன்ட்டும் ஒரு வவலும் ஜாயின் பண்ணது. So when we join one consonant with a vowel, அதுக்கு பேரு vowel consonant ஸ்வர வியஞ்சனானின்னு சொல்லுவாங்க. ஓகே. Okay, so this is our lesson 3. We have finished 2 lessons so far, the first 2 lessons. This is our lesson 3. So let us take, so in the video fulla path, I mean we'll just go through this whole thing once. I'll take questions after we have introduced this whole concept. Okay, sure. Modalla representatives of the each of the vowels paakalam. Or a representative is nothing, nil.
Ah representative, you see, is just this one line. The one line is a representative of ah. E, what is representative? Is the line before the letter with the hook going towards the letter. E, or a representative, is the hook on the other side after the letter and then a line coming down. U, 99% of the time is written below the letter. The madri. U, again 99% of the time it's written below the letter. Idu vande the hook is one side, indla vande the hook is on the other side. R, it is again mostly written below the letter. Consonant ka adila dhaan idhe edha mudiyum. Most of the time again. R, again most of the time written below the consonant. L, idu vandu written mostly under the consonant. L. A vandu ஒரு feather on top of the consonant, just one on top. I வந்து ரெண்டு feathers written on top of the consonant. O, line க்கு மேல ஒரு feather போட்டா, consonant பக்கத்துல போட்டா அது O. And au is the consonant with one line and two feathers on top of it. You just focus on where these feathers are being put. We'll anyway practice. Yeah. So let's go through this again. Ku எந்த சிம்பிளும் கிடையாது. And we'll see why not. அப்படின்னா consonant பக்கத்துல ஒரு line போட்டா I is one line with a hook coming towards the letter. E is the consonant with a hook and a line coming after the consonant. U is the consonant with hook underneath it. Ooh, again, வேற மாதிரி hook mostly will come under the consonant. எங்க under வரதில்லைன்னு we'll discuss all of this, but for now just know that it is coming under. R is another different type of hook that comes under the consonant. We'll practice all this. கவலைப்படாதீங்க. R, it again comes under the consonant. L comes under the consonant, just the form L. A வந்து is one feather on top of the consonant. I is two feathers on top of the consonant. O, consonant பக்கத்துல ஒரு line போட்டா அதுக்கு மேல feather போட்டா அது O. And au is the consonant with the line and two feathers on top. So this is the how the vowels will look when they combine with different consonants. But we can't practice like this. In the mari circle potala practice panna mudiyadhu. So let's first figure out how to write these, how they look and how they sound. Modla paakalam. Okay. So we all know that this is the pure consonant, right? It's the pure consonant. So far, even though we've been studying this, I am pretty sure everyone is aware that this is not a pure consonant. இது ஹிந்தியில pure consonant, but we are learning Sanskritam. சரியா? So அதனால சம்ஸ்கிருதத்துல இது pure consonant கிடையாது. இது consonant எப்படி இருக்கு? க, காரா plus இதுக்குள்ள சேர்ந்து இருக்கு. அதனால அந்த லைன் எடுத்துட்டா it is a consonant plus the vowel அதுக்குள்ள சேர்ந்து இருக்கு. So as we discussed, இங்க க்கு வந்து symbol கிடையாது. பார்த்தோம்ல, இங்க க்கு வந்து symbol கிடையாது. நில்லுன்னு எழுதி இருக்கு பாருங்க. So it has no symbol. So all the symbol for would be that and the line that is there under the pure consonant disappears. So this is kakara plus is equal to ka. Okay, so kakara plus
equals k. இப்போ இந்த க்கு வந்து there is no symbol per se. The only way we know is inside is how do you read this letter? இது வந்து நீங்க க் அப்படினு சொல்ல முடியாது. கரெக்ட்டா? க அப்படினு தான் சொல்லுவேன். க க சொல்லர்ச்சியே என்ன சவுண்ட் வருது அதோட? சவுண்ட் வருது. க. See, can you hear the that comes after the ka? So it அடியன் கேள்வி இருக்கா? கேள்வி இல்லை அடியன். இத்தனை நேரமா உங்களுடைய பாயிண்டரே தெரியல அடியன், என்னால புரிஞ்சுக்க முடியல அடியனால. இப்ப தெரியுது அடியன். சரி. So let's follow it one more time. இது வந்து pure consonant. Pure consonant எப்படி எழுதுவா? அதுக்கு அடியில ஒரு விராம போட்டா ஹலந்தாவும் சொல்லுவா, விராமாவும் சொல்லுவா. அதுக்கு அடியில ஒரு இந்த விராமா சைன் போட்டா இட்ஸ் a pure consonant. This is a pure consonant. இதோட எந்த வவலும் சேரல. So this is kakara. அப்படினா we have introduced this before, right? Kakara னு சொல்லுவா. How do you pronounce it? K. That's it. There's no pronunciation that I can properly give you. K, that's it. K plus a is equal to ka. And this is what you can pronounce properly. Ka. இதுல a சேர்ந்திருக்கு. Okay? So, இப்ப வரப்போறது எல்லாமே pure consonant plus different vowels. Let's learn how to pronounce them first. அதுக்கப்புறம் we'll practice how to write them later. Kakara or k plus a equals ka. ஆல என்ன வருது? லைன் பக்கத்துல வருது. So that's what is given. K, kara plus a becomes ka. K plus e equals ki. 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 எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொல்றச்ச எல்லாரும் ரிப்பீட் பண்ணணும். K plus u equals ku. K plus u equals ku. இப்ப எழுத வேண்டாம். இப்ப ரிப்பீட் பண்ணுங்க. K plus u equals ku. K plus u equals ku. K plus r equals kru. 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 K plus l equals klu. K plus l equals klu. K plus a equals k. K plus a equals k. K plus I equals kai. K plus I equals kai. K plus o equals ko. K plus o equals ko. K plus au equals kau. K plus au equals kau. And now we come to the question that was asked earlier. K plus equals kam. K plus equals kam. K plus aha equals kaha. K plus aha equals kaha.
So let me address this question really quickly. In the kakara plus, idu paathelna, it is kakara plus a plus anuswara. So what is kakara plus a? Ka. Then what is ka plus anuswara? Ito, kam. Ka plus anuswara is kam. In the kakara, directa in the dot oda sera mudiyadu. It has to first have a vowel and only then have an anuswara. So நீங்க books எல்லாம் பாப்பேல் இந்த மாதிரி எழுதி இருக்கும். அப்ப நீங்க சொல்றீங்க இதுல வந்து ஒண்ணுமே இல்லையே, இது வந்து க பிளஸ் தானே. கரெக்ட், க பிளஸ் ஆனா அந்த அம்ல தானே முதல்ல வருது சொல்லறதுக்கு. So it is kakara k plus which becomes kam. சரியா? So it's very important to understand that this anuswara has to be preceded by a vowel always. vowel இல்லாம இது kakara plus dot னு போடவே முடியாது. அதுக்கு குமா அப்படினு தான் ஏதோ ஆகும். But it cannot become this. இந்த கம்னு அர்த்தத்துக்கு it has to be preceded by a dot. சரியா? And the next one is kakara plus aha is kaha. So முதல்ல what is kakara plus a? Kakara plus a is ka. K plus a is ka. And that followed by a visarga is kaha. சரி, பிரகதி நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். Does it have a name? Exactly what has a name னு கேட்கிறீர்கள்? புரியல கேள்வி. இது எழுதுறதுக்கு என்ன வேற வேற பேர் இருக்கான்னு கேக்குறீங்களா? இது வந்து நிறைய பேர் இருக்கு. ஸ்வர வியஞ்சனானின்னு சொல்லுவா. சோ இந்த வியஞ்சனத்தோட ஒரு ஸ்வரம் சேர்த்திருக்கு. இட்ஸ் கால்ட் ஸ்வர வியஞ்சனானி ஆர் they call gunitas, gunitaksharani அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இது வந்து சேர்க்கறது வந்து குணிதா அப்படின்னு சொல்லுவா. வேற பேரு இதுதான் கேக்குறேன்னு I'm hoping. So I hope I answered the question. Swara Vyanjanani is one name, Gunitaksharani is the second name. So in the sheet, make sure everyone reads and practices it. எப்படி சொல்லணும்னு, and we'll also practice how to write it now. But first, before that, let's try reading it one more time. K plus a, ka. K plus a, ka. K plus I, ki. K plus I, ki. Dirgham. ஞாபகம் இருக்குல்ல? These a and e are all dirgham. So நீங்க தீர்க்கமா சொல்லணும். K plus u, ku. K plus u, ku. K plus ru, kru. K plus ru, kru. K plus lu, klu. K plus a, ke. K plus I, kai. K plus o, ko. K plus au, kau. K plus kam. K plus aha, kaha. This is all of the Swara Vyanjanani. So, இப்போ let's spend some time learning how to write all of these. சரியா? So, எல்லாரும் இப்போ உங்க pens, papers எழுதி, let's try to see how we can write all these letters. Okay? Okay. So, first vowel எது? க்கு வந்து there is no representative in the vowel table. அந்த லெட்டருக்கு அடியில லைன் இல்லைன்னா that is a சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். So ஓட சேர்த்து ஸ்வர வியஞ்சனானி எப்படி எழுதுனா? க்கு. That's it. இப்ப வரை இதுதான் anyway we've been practicing how to write all the consonants. So all of you should know this already. க்கு representative இல்ல.
கான்சனன்ட்டோட எழுதுனா வெறும் அந்த கான்சனன்ட் எழுதினா போறோம் without the line underneath. That is க. இப்ப ஆக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஆல நீங்க என்ன பண்றீங்க, எழுதிட்டு அது பக்கத்துல ஒரு லைன் போட்டுட்றீங்க, ஸ்டாண்டிங் லைன். அந்த ஸ்டாண்டிங் லைன் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த ஸ்வரா, இந்த ஸ்வர வியஞ்சனானி. சோ அது எப்படி எழுதுறது, க போட்டுடுங்க முதல்ல, அண்ட் அது பக்கத்துல ஒரு ஸ்டாண்டிங் லைன். This is ka. So everyone knows how to write a already. And the a line, the extra line வந்து you put it next to the vyanjanam. So ka பக்கத்துல ஒரு standing line a போட்டேல்னா அது ka. அடுத்தது we have which vowel? E. hrasva E. So இது கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது எப்படி எழுதுறதுன்னு. Okay. தமிழ்ல வந்து it's the exact opposite. So unfortunately it is a little bit of ஞாபகம் வச்சுக்கிறது இருக்குதுல கொஞ்சம். இது first of all இது முன்னாடி எழுதணும் சிம்பிள், பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாச்சே. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேருந்து ஒரு ஹுக் எடுத்து நான் கர்க்கு டாட் இந்த எங்க லைன் ஆரம்பிக்கிறதோ அங்க போட்டிருக்கேன். And we'll practice writing this for other letters also, but இப்போதைக்கு we'll practice everything with ka. So this is how we write E. லெட்டருக்கு முன்னாடி லைன் வந்து ஹுக் வந்தாலும் the vowel itself is after the consonant. It is not before the consonant. So this is basically kakara plus E. சரியா? It is not E plus kakara. It is kakara plus E is equal to ki. The symbol will come before. அவ்வளவுதான். So it's E க்கு வந்து இப்படிதான் எழுதணும். The symbol is ஒரு hook and a line before the consonant. இப்ப தமிழ்ல வந்து இப்படிதான் எல்லாருமே ஈ எழுதுவேல். ஸோ அது தமிழ்ல வந்து எது ஹ்ரஸ்வத்துக்கு போடுறாலோ அது இங்க தீர்க்கத்துக்கு போடுறா. ஸோ இட் இஸ் திஸ் மைட் பி ஸ்லைட்லி கன்ஃபியூசிங், பட் பிராக்டிஸோட வந்துடும். இது எப்படி எழுதுறது, அகைன் கர்வோட தண்டால ஆரம்பிச்சு ஹுக் அண்ட் லைன், பட் ஆஃப்டர் த பியூர் கான்சனன்ட் வில் மேக் இட் key. அடுத்தது U. U வந்து 99% of the time it will come under the letter. 99% of the time, but not 100% of the time. We will discuss where it does not come under the letter. But இப்போதைக்கு you can put it under the letter. இப்போ now focus on how I am writing the U, please. எல்லாரும் பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க. இப்படி ஆரம்பிச்சு this is how you put an U under the ka. இதுதான் ஹ்ரஸ்வ U or சின்ன. Okay, this is how we put it under. You have to put ஒரு 6 மாதிரியே வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இந்த சர்க்கிள் போடுறதுல. Let's practice with the circle. Under the pure consonant, this is ஹ்ரஸ்வ U, short U. Okay, and தீர்க்க U. கேள்வி இருக்கா? ஆமா அடியன். கேளுங்க. அடியன் இந்த அந்த கு எழுத்து நான் முன்னாடி போடும்போது அது சுழி போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி இழுத்து விடுவேன். Absolutely perfect, no problem. சுழி போட்டுட்டு இழுத்து விடலாம், no problem. அதுவும் perfect தான். தன்யவாத. So இப்போ வந்து the question was line போட்டுட்டு சுழி போடணுமா இப்படி, இல்ல சுழி போட்டுட்டு லைன் போடணுமா? your convenience. உங்களுக்கு எப்படி தோணுறதோ you can write it either way. As long as it looks like this, it is perfectly fine. And there are other ways, fonts or ways of writing it. We will discuss that all at a later date. So இப்ப தீர்க்க ஊகாரா. தீர்க்க ஊகாரால வந்து let's see the difference between the தீர்க்க and the ஹ்ரஸ்வ ஊகாரா. இப்ப இதுல என்ன பண்ணினோம், சுழி வந்து மேல வருது. If you notice,
Shrasva Ula, the Shui வந்து மேல வருது and it's turning and it is facing up at the letter. Oola வந்து it's facing down. Shui போட்டுட்டு it faces down. It doesn't face up, it faces down. So அதுதான் difference between U and U. So Shui போட்டு it faces down. இதுதான் Ku. I recommend you don't get பயந்துடாதீங்க இதை பார்த்து. We will keep practicing and if you keep looking at these letters and keep practicing எல்லாருக்குமே வந்துடும், பிரச்சனையே இல்லை. It's just a matter of persevering through this phase. சரியா? இந்த phase தான் as I said is the hard phase. So just persevere through this, you'll get it. அடுத்தது ரு. ரு. Ru also goes under the letter and it is a little bit different. எப்படி ஆரம்பிச்சு it's a hook, இந்த மாதிரி ஒரு hook. This is ru. So இந்த letter என்னது? Kru. Kru. This is kru. அடுத்தது தீர்க்க ரு. Everyone please go back to this video and review this once more, how to write it. We'll send a video on how to write these letters. சரியா? Okay. So இதுல வந்து எப்படி, இதுல நீங்க ஒரு hook போட்டேல், இப்படி letter கடியில ஒரு hook போட்டேல், கரெக்டா? இந்த மாதிரி. இதுல வந்து letter கடியில 2 hook இந்த மாதிரி போடணும். அவ்வளவுதான். Yeah, we'll have Q&A at the end of the today's session. Okay, idella muchudren, then we'll have Q&A. So kru, இப்படி 2 hook போட்டா it will be தீர்க்க ரு. அடுத்தது லு. இங்க எழுதலாம். இப்ப this letter is mostly used only with ka. கொஞ்சம் தாத்துகள் இருக்கு, பாணினியோட தாத்து எதுல இந்த லெட்டர் வருது, பட் we won't worry about that. மோஸ்ட்லி லௌகிகத்துல ஸ்லோகத்துல தான் பார்த்தீங்கன்னா க்ளு அவ்வளவுதான் வருது. ஸோ we'll only practice this with ka. வேற எந்த லெட்டரோடும் இது ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ க எழுதிட்டு அதுக்கு அடியில இஃப் யூ ஜஸ்ட் புட் அந்த லுவோடு இந்த ஃபார்ம் மட்டும் போட்டா போதும், இந்த லைன் போட வேண்டாம். So you just write that under the ka and that's clue. சரியா? அடியே எனக்கு ஒரு டவுட் இங்க. பிரகதி ஒன்னு பண்றீங்களா? நம்ம முடிச்சிடலாம், அதுக்கு அப்புறம் டவுட்ஸ் கேட்கலாம். சரியா? we'll finish this. அடியே l and then we have number 4 complex vowels. இதா a. Remember, it will always be தீர்க்கா. So இது வந்து either கே அப்படின்னு சொல்லக்கூடாது, கே அப்படின்னு சொல்லணும். சரி, கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏ அப்படின்னு இருக்கிறதுல 1 feather on top of the letter. கே, 1 feather on top of the letter. அடுத்தது ஐ. ஐ has 1 feather on top of the I itself, right? So many people confuse this and this as the same. அதுதான் நீங்க பண்ணக்கூடாது. ஏக்கு தான் ஒரு feather as a representative. I, the letter has 1 feather, yes, but the representative of that letter will have 2 feathers. இதுதான் I. சரியா? So make sure you understand that இது நீங்க ஐயா படிக்க கூடாது, இதுதான் ஐ. 2 feather லெட்டருக்கு கான்சனன்ட்க்கு மேல இருந்தா ஏக்கு வந்து there will only be 1. கே, கை, and these are super simple. ஏன்னா these are just என்ன ஆ பக்கத்துல என்ன இருக்கோ அதே தான் கான்சனன்ட் பக்கத்துலயும் வந்துடும். Everyone already knows this. ஓ, அதனால இதே இது இங்க லெட்டர் பக்கத்துல எழுதிட்டேன்னா ஓ. So this becomes ko and kadasi
vowel we have is au, and அதை எப்படி எழுதலனா again it's very simple. க எழுதிட்டு இந்த அ பக்கத்துல எந்த சிம்பிள் இருக்கோ au எழுது, it will either, and and aha, we already know how to write it, right? Ka ku mele or dot pota the so let's quickly practice that also, and then I'll open for questions. So ida vowel is a. These are not included in the vowels, right? These are representative, which can only be used with vowels. I'm hoping and the question ka answer ellarkum kadichittu. Why it is used only with vowels? Because kakara or pure consonant ka plus a plus okay, it can never be used as kakara plus it can never get that. So idu so ka plus adukku mele dot pota and kadasi is aha, and idu also can always and only be used with a vowel. In the and aha can only be used with vowel. It can be used with any vowel, and we've practiced the sounds eppadi pesradhu ellame practice panniyaache. We keep practicing it as we come across words. So come and kaha, these are all of the ways we have to write all of these letters. In the video paathu practice it for other consonants. Ka ku practice pannungo, and then cha ku practice pannungo. Okay, for practice for these two I'll send sheets on how it looks. Paathu practice pannungo, and we'll gather back next week and go through this one more time. கேள்வி இருந்தா இப்ப கேட்கலாம். அடியேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அடியேன் எனக்கு 2 டவுட் க்ளூக்கே இருக்கு. அடியேன் முதல் டவுட் என்னன்னா, ஸ்லோகத்துல கிளிப்தம்னு போட்டிருக்கு, அது ஃபாண்ட்ல எப்படி போட்டிருக்குன்னா சைடுல லு போட்டிருக்கு, அந்த கீழே போட்டிருக்கு. ஸோ இப்படி கக்காரா எழுதிருப்பா லைன் அண்டர் போட்டு, ரைட், அண்ட் தென் அது பக்கத்துல க்ளூ போட்டிருக்கலா? அடியேன் அப்படி இல்ல, என்னன்னா ஃபுல்லாவே போட்டுட்டு அது லூக்கு போடுற மாதிரி ஒரு சைன் போல போட்டு. பிரகதி, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா நீங்க எப்படி பாத்திருக்கீங்கன்னு? அது பார்த்து நான் சொல்றேன் அது எப்படின்னு. இட் மைட் பி a font issue only, பட் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. அடியேன் நான் ஒரு தடவை நான் சொல்லட்டா எப்படி நான் பார்த்தேன்னா, நீங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிடுறீங்களா? that will be perfect. அப்ப I can explain what it is. நீங்க குரூப்ல அனுப்பிடுங்க, இல்ல எனக்கு பர்சனலா அனுப்பினாலும் நோ ப்ராப்ளம். ஓகே. அடியேன் ரெண்டாவது டவுட் க்ளூல என்னன்னா, நான் ஒரு இடத்துல பார்த்திருக்கேன், க்ளூன்னு 2வது லெட்டர் இருக்கிற மாதிரி, அதுக்கு சைன் இருக்கா? அது யூஸே பண்ணறது இல்ல. சோ இந்த லுக்கு தீர்க்கம் இருக்கு, இட் இஸ் நாட் யூஸ்ட் அட் ஆல். சோ we are not covering it in the class. அடியேன் லுக்கு ஒரு வேர்ட் இருக்கா? இல்ல, வேர்ட் இல்ல unfortunately. அடியேன் ஆனா ஏன் ரூ மட்டும் செகண்ட் ரூ மட்டும் இருக்கு? இதா அடியேன் there are words for this. சில வேர்ட்ஸ் இருக்கு. அடியேன் க்ளூ மாதிரியா? க்ளூக்கு சில வேர்ட்ஸ் இருக்கு, பட் இது ஒன்லி கக்காரா ஓட தான் யூஸ் பண்ணுவா. இந்த த்ரூ வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, மோர் தென் க்ளூ ஃபார் ஷூர். அடியேன் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. எப்போ
ரூக்கு மட்டும் ஏன் சைடுல போடுவோம்? அந்த ஊவும் ஊவும் அடியேன் ரூ அந்த லெட்டருக்கு மட்டும் ஏன் ஊ சைடுல போடுவோம்? கேள்வி புரியலையே. நீங்க என்ன கேக்குறீங்க? அந்த ரேக் மட்டுமா? அடியேன் எங்க சைடுல போடுறோம்? அடியேன் அடியேன் போடுறோம். அடியேன் சைடுல எங்க உள்ளுக்குள்ள அந்த ஒரு சைடுல ஏன் ஊ சைடு போடுவோம்? அடியேன் சைடுல இது நான் பிராக்டிஸ்க்காக தான் எழுதியிருக்கேன் இதெல்லாமே. இட்ஸ் ஒன்லி ரிட்டன் அண்டர் த லெட்டர். அடியேன் ரூக்கு லெட்டர் அது வீல் கம் பேக் டு இட். சரியா? இப்போதைக்கு we will practice for க. சரியா? எல்லாரும் க்கு practice பண்ணிட்டு வந்திருக்கோம். ர எல்லாம் we'll take in the next class and I'll explain why, how it is written and all. Those are exceptions. அடியேன் டவுட் அடியேன் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. கேளுங்க பிரகதி. அடியேன் சயின்ஸ்ல நீங்க சொன்னீங்களா அந்த சயின்ஸ்லாம் அதுக்கெல்லாம் பேர் இருக்கா? பேர் இல்ல. அடியேன் இந்த பேர் இல்ல. இது ஃபுல்லா சமூகமா குணிதாட்சராணின்னு சொல்லுவாங்க. ஹலோ 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 கேளுங்க சுவாமி கேக்குறது. எனக்கு ஒரு டவுட். அந்த லூ பிளஸ் இக்கு என்ன வரும்? இந்த ஊவா? அந்த லூ போட்டு இக்கு போட்டேன் இல்லையா? க்ளூ அது க்ளூ. ஆமா க்ளூ. க்ளூ அது எப்படி எழுதுறது சொல்லக்கூடாது. அது எப்படின்னா அதுக்கு எழுதிட்டு அதுக்கு அடியில நீங்க அந்த லூ போட்டுடணும். அதுக்கு அடியில அந்த லூவை போட்டுடுமா? ஆமா. அது ப்ரொனவுன்ஸ் as க்ளூ. கரெக்ட்டா? க்ளூன்னு சொல்லக்கூடாது. க்ளூ. க்ளூ. கரெக்ட்டா? பெர்ஃபெக்ட். ஓகே, தேங்க் யூ. சரியா? வேற கேள்வி இருக்கா? சரி, I will send couple of sheets for க்கு. இந்த குணிதாஸ் எல்லாம் எல்லாருமே இந்த வாரம் practice பண்ணுங்க. And next week we'll revise it. Any questions you can ask me. Adiyan. Mami class end பண்ணலாமா? அடியேன் सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. शान्तिः शान्तिः शान्तिः.